ஹாய். இப்போது இந்த மாதிரி எல்பிபி கொடுத்துட்டு ஒரு ஈக்குவேஷன்ஸ்லாம் கொடுத்துட்டு ஃபைண்ட் பேசிக் ஃபீஸபிளா, நான் டீஜென்ரேட்டா, பேசிக் ஃபீஸபிளா, ஆப்டிமல் பேசிக் ஃபீஸபிளா இப்படிலாம் ஃபைண்ட் அவுட் பண்ண சொன்னாங்கன்னா என்ன பண்ணலான்னு பார்ப்போம். ஓகே, இப்போ இந்த ஈக்குவேஷன் நம்ம எழுதிட்டு இப்போ மொத்தம் எத்தனை ஈக்குவேஷன் இருக்குது? 1 2. ஸோ 2 ஈக்குவேஷன் இருக்கா? ஸோ நம்ம என்ன எழுதணும்? m is equal to 2 ஈக்குவேஷன்ஸ். அதே மாதிரி n எத்தனை வேரியபிள்ஸ் இருக்குது? 1 x1 x2 x3. ஸோ 3 வேரியபிள்ஸ் இருக்குது. ஓகேவா? ஸோ வந்துட்டு இதில் என்ன ஃபார்மேட் வரும்னா பேசிக் சொல்யூஷன் ஈக்குவல் டு பேசிக் சொல்யூஷன்னா என்னதுன்னா n மைனஸ் m. அதுதான். ஸோ வந்துட்டு என்னது 3 மைனஸ் 2 ஈக்குவல் டு 1. வர ஆன்சர் தான் நான் பேசிக் அப்படின்னு அர்த்தம். ஓகேவா? வர ஆன்சர் தான் நான் பேசிக். இப்போ நான் பேசிக்னால் என்னதுன்னா ஈக்குவல் டு 0, அதாவது x1 ஈக்குவல் டு 0 இல்லை x2 அந்த மாதிரி. இந்த மாதிரி எத்தனை நான் பேசிக் இருக்குன்னா ஒரே ஒன்று தான் இருக்கும். அப்போது பேசிக்னால் என்ன சொல்கிறது? இது நான் பேசிக் வேரியபிள்னால் பேசிக் வேரியபிளுக்கு என்ன ஃபார்மேட்னா எம்மோட வேல்யூ மட்டும்தான். ஸோ m எத்தனை? 2. ஸோ அப்போ வந்து நமக்கு 2 பேசிக் வேரியபிள் இருக்குது. அதே மாதிரி நான் பேசிக் வந்து ஒன்று தான் இருக்குது. அப்படி தான் இதோடைய அர்த்தம். ஓகேவா? ஸோ ஒரு சில கான்செப்ட் வந்து நம்ம தெரிஞ்சுக்கணும். என்னதுன்னா இப்போ இங்கே வந்துட்டு பேசிக் ஃபீஸபிள்னால் என்னென்னு தெரியணும். நான் டீஜென்ரேட் பேசிக் ஃபீஸபிள்னால் என்ன, ஆப்டிமல் பேசிக் ஃபீஸபிள்னால் என்னன்னு கான்செப்ட் தெரிஞ்சால் தான் நம்ம பண்ண முடியும். ஓகே, இப்போ நம்ம இந்த மாதிரி ஒரு டேப்லெட் காலமில் இது பாருங்கள் இந்த மாதிரி எழுதிக்கலாம். ஓகேவா? இப்போ ஃபைண்ட் அவுட் பண்ணி எழுதணும். ஃபஸ்ட்டு சீரியல் நம்பர், பேசிக் வேரியபிள், நான் பேசிக்னா 0 ஈக்குவல் டு 0. பேசிக் வேரியபிள் அங்கே எத்தனை கிடச்சிது உங்களுக்கு? பேசிக் வேரியபிள் வந்துட்டு 2 கிடச்சிருக்கு. நான் பேசிக் வந்து 1. ஸோ இந்த ஈக்குவேஷனில் இப்போ பாருங்களேன். இப்போது சப்போஸ் இப்போ இங்கே இந்த ஈக்குவேஷனில் x1 0வாக வந்தால் என்ன ஆகும்? ரெண்டுத்துலேயுமே x1 0 அப்படின்னு வந்துச்சுன்னா இப்படி தானே வரும். கீழே இருக்க மாதிரி வரும். இப்போ அதே மாதிரி இப்போ இதிலையே எடுத்துக்கோங்க. இப்போ x3 வந்து 0வாக இருந்துச்சு அந்த ஈக்குவேஷன் ரெண்டுத்துலேயுமே அப்படின்னா நம்ம வந்துட்டு சால்வ் பண்ணி பார்க்கும்போது நமக்கு வேல்யூஸ் வரும். வேல்யூஸ் வந்ததுக்கப்புறம் இப்போ நம்ம என்ன ஃபைண்ட் அவுட் பண்ண போகிறோன்னா வேல்யூ ஆஃப் அப்ஜெக்டிவ் ஃபங்க்ஷன். அப்ஜெக்டிவ் ஃபங்க்ஷனாக என்ன? கொஸ்டினில் வந்து என்ன கொடுத்துருக்காங்க? மேக்ஸ் செட். ஒன்று மேக்ஸ் செட் இல்லை மேக்ஸிமம் செட் இல்லை மினிமம் செட் தான் அப்ஜெக்டிவ் ஃபங்க்ஷன். ஓகே, அதுதான் இவங்க கேட்டிருக்காங்க. ஸோ நமக்கு இங்கே வந்திருக்க x1 x2 வேல்யூவை இந்த மேக்ஸிமம் செட்டில் போட்டுட்டு அப்புறம் x3 0ன்னு அந்த மாதிரி போடும்போது நமக்கு மேக்ஸிமம் செட்டு வந்துடும். அதுதான் அந்த வேல்யூவை சப்ஸ்டியூட் பண்ணும்போது இது வந்துடும். அந்த மாதிரி தான் கீழே இது எல்லாத்துக்குமே பண்ணணும். நெக்ஸ்ட்டு சொல்யூஷன் இஸ் ஃபீஸபிள்னால் என்ன அர்த்தம்னா எல்லா கண்டிஷனுமே சாட்டிஸ்ஃபை ஆகணும். அதுதான் ஃபீஸபிள். ஒரு கண்டிஷன் கூட சாட்டிஸ்ஃபை ஆகலைன்னா அது ஃபீஸபிள் இல்லை. அதே மாதிரி அது பாசிட்டிவாகவும் இருக்கணும். இப்போ இங்கே பாருங்கள், இதில் x1 2 x2 1 ரெண்டுமே பாசிட்டிவாக இருக்குது. இந்த வேல்யூஸை இதில் போட்டோன்னா இந்த வேல்யூ கிடைக்கும். ஸோ வந்துட்டு இது வந்து சாட்டிஸ்ஃபை ஆகுது, பாசிட்டிவாகவும் இருக்கணும். ஓகே, ஸோ வந்து எஸ், இந்த 2 வேல்யூவும் பாசிட்டிவ், அப்போ இது ஃபீஸபிளாக இருக்குது அப்படின்னு அர்த்தம். இப்போ கீழே பாருங்கள், அதே இப்போ வந்து இதுலேயே x1 x3 வேல்யூ இருக்குது. இது மேக்ஸிமம் செட்டில் போடும்போது 4 வரும். இது ஃபீஸபிளான்னு பார்த்தா இது ரெண்டுமே பாசிட்டிவ். எஸ், ஃபீஸபிள், எல்லா கண்டிஷனும் சாட்டிஸ்ஃபை ஆகுது அப்படின்னு அர்த்தம். இப்போ அதே மாதிரி இங்கே பாருங்கள், x2 ஈக்குவல் டு 2, x2 வந்து -1, x3 வந்து 2. இது வந்துல ஒன்று மட்டும் நெகட்டிவாக இருக்குது. ஸோ அப்போ இந்த வந்து ஃபீஸபிளான்னு பார்த்தா நோ, இட் இஸ் நாட் ஃபீஸபிள். ஏன்னா எல்லா கண்டிஷனும் சாட்டிஸ்ஃபை ஆகணும், எல்லாமே பாசிட்டிவாக இருக்கணும். ஸோ இங்கே ஒன்று நெகட்டிவ் இருக்குது. ஸோ இது வந்து நாட் ஃபீஸபிள் அப்படின்னு அர்த்தம். அடுத்தது வந்து என்ன கேட்டிருக்காங்கன்னா இந்த சொல்யூஷன் வந்துட்டு நான் டீஜென்ரேட்டான்னு கேட்டிருக்காங்க. நான் டீஜென்ரேட்னா வந்திருக்க x1 x2 வேல்யூ வந்து 0வாக இருக்கக்கூடாது. அதுதான் மெயின். 0வாக இருந்துச்சுன்னா அது வந்து நான் டீஜென்ரேட் கிடையாது, அது டீஜென்ரேட். ஸோ கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்கன்னா இது நான் டீஜென்ரேட்டான்னு கேட்டாங்க. நான் டீஜென்ரேட்னா என்னது? 0வாக இருக்கக்கூடாது, நாட் ஈக்குவல் டு 0. இப்போது இங்கே வந்து x1 ஈக்குவல் டு 2, x2 ஈக்குவல் டு 1. இது 0 வேல்யூவே இல்லை. ஸோ எஸ், இது வந்து நான் டீஜென்ரேட். அடுத்தது வந்து பாருங்கள், x1 வந்து 1, x3 1. ஸோ 0வே இல்லை. அப்போது எஸ், இது வந்து நான் டீஜென்ரேட்.
அதே மாதிரி இங்கே பாருங்கள் x3 வந்து 2, x2 = -1, 0வே இல்லை, அதனால் எஸ் நான் டீஜென்ரேட் அப்படின்னு அர்த்தம். நெக்ஸ்ட்டு வந்து இஸ் சொல்யூஷன் இஸ் ஃபீஸபிள் ஆப்டிமல் சொல்யூஷன் அப்படின்னு கேட்குறாங்க. ஃபீஸபிளாக இருக்கா அப்படின்னு. இப்போ பாருங்கள் ஃபீஸபிள், இப்போ கொஸ்டினில் வந்து என்ன கேட்டிருக்காங்க, மேக்ஸிமம் ஜெட்டு. ஸோ வந்த வேல்யூவில் எது மேக்ஸிமம், இப்போ கொஸ்டினில் மினிமம்னா வந்த வேல்யூவில் எது மினிமம் அப்படின்னு. இப்போ மேக்ஸிமம் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ வந்து மேக்ஸிமம் ஜெட் நம்ம கண்டுபிடிச்சோம்ல, 5, 4, அதுக்கு அடுத்தது 3. எப்படி இது வந்துச்சு, x1 x2 வேல்யூவை இந்த மேக்ஸிமம் ஜெட்டில் சப்ஸ்டியூட் பண்ணாங்க. x1 x2 x3 எல்லா வேல்யூவுமே வந்திருக்க வேல்யூ வச்சுட்டு. ஓகே, ஸோ அப்படி பார்க்கும்போது இருக்கிறதுலே 5, 4, 3, 5, 4, 3ல் எது மேக்ஸிமம் 5. ஸோ அதுக்கு மட்டும் இது வந்துட்டு எஸ் ஆப்டிமல் அண்ட் ஃபீஸபிள் அண்ட் ஆப்டிமல் பேசிக் சொல்யூஷன் போடுறாங்க. இதே அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா இல்லை, இது மினிமம் வேல்யூவாக தானே இருக்குது, ஸோ நோ. அடுத்ததுலேயும் நோ. ஸோ இப்படி தான் வந்து நம்ம கண்டுபிடிக்கணும். ஓகே, ஃபீஸபிள்னாலே என்ன அர்த்தம்னா எல்லா கண்டிஷனும் சாட்டிஸ்ஃபை ஆச்சுன்னா அதுதான் ஃபீஸபிள். நான் டீஜென்ரேட்னா எந்த வேல்யூமே நாட் ஈக்குவல் டு 0வாக இருக்கணும். ஓகே, அதுதான் இந்த டெஃபினேஷனே. இப்போ வந்து நார்மலாக பேசிக் சொல்யூஷனாக என்ன சொன்னேன், n - m. n வந்து பார்த்திங்கன்னா எவ்வளோ வேரியபிள்ஸ், m வந்து எத்தனை n வந்து எத்தனை வேரியபிள்ஸ். இதோ இங்கே எக்ஸாம்பிள் பார்த்தோம்ல, எத்தனை வேரியபிள்ஸ், எம்னா எத்தனை ஈக்குவேஷன். பேசிக் சொல்யூஷனாக n - m. வர ஆன்சர் என்ன நம்பரோ அத்தனை நான் பேசிக் வேரியபிள் இருக்குது. நான் பேசிக்னா ஈக்குவல் டு 0ன்னு வரணும். x1 = 0, x2 அந்த மாதிரி ஏதாவது ஒரு வேல்யூ மட்டும்தான் 0வாக இருக்கணும். அதே மாதிரி பேசிக் வேரியபிள் எப்படி ஃபைண்ட் அவுட் பண்ணுறதுனா அதோட வேல்யூ m என்னது 2 ஈக்குவேஷன்ஸ்னு. ஸோ 2 பேசிக் வேரியபிள்னால் நாட் ஈக்குவல் டு 0. இப்போ நம்ம வந்து ஒரு சிம்ப்ளெக்ஸ் டேபிளில் நம்ம வந்து CB YB XB அப்படின்னு போடும்போது இந்த இடத்துல YBயில் என்டர் பண்ணுறது பேசிக் வேரியபிளாக தான் இருக்கும். நான் பேசிக் வேரியபிள் இங்கே போட மாட்டோம், 0வாக வர எந்த வேல்யூவும் போட மாட்டோம். சம் வேல்யூஸ் இருக்கிறதுக்கு தான் இங்கே போடுவோம். ஸோ பேசிக் வேரியபிள் வந்து பார்த்திங்கன்னா என்டர் இன்ட்டு பேசிஸ். ஓகே, அது தெரிஞ்சுக்கணும். அதுதான் இங்கேயே சொல்லியிருக்காங்க, பேசிக் வேரியபிள் நான் பேசிக்னு. நான் டீஜென்ரேட்னா கண்டிப்பாக 0 இஃப் நன் ஆஃப் த பேசிக் வேரியபிள் இஸ் 0. ஸோ 0வாகவே இருக்கக்கூடாது, அதுதான் நான் டீஜென்ரேட். சப்போஸ் 0வாக இருந்துச்சு ஏதாவது ஒன்றுனா அது டீஜென்ரேட்டுன்னு சொல்லுவாங்க. அதேமாதிரி பேசிக் ஃபீஸபிள் சொல்யூஷனாக அது ஃபீஸபிளாக சொல்யூஷனாக இருக்கணும். அப்படின்னா என்ன, எல்லா கண்டிஷனும் சாட்டிஸ்ஃபை ஆகணும், பாசிட்டிவாக இருக்கணும், அதேமாதிரி பேசிக்காகவும் இருக்கணும். ஸோ 0 இருக்கக்கூடாது. இதுதான் வந்துட்டு பேசிக் ஃபீஸபிள் சொல்யூஷன் அப்படின்னு அர்த்தம். ஸோ இதுதான் இந்த கான்செப்ட். இந்த மாதிரி ஒரு கொஸ்டின் கொடுத்துட்டு இது பேசிக் வேரியபிளாக, நான் டீஜென்ரேட்டாக, பேசிக் ஃபீஸபிளாக இருக்கா, ஆப்டிமல் பேஸஸாக இருக்கான்னா இந்த மாதிரி தான் நீங்கள் எக்ஸிக்யூட் பண்ணணும். ஓகே, இப்போ நான் சொன்ன மாதிரி தான் எக்ஸிக்யூட் பண்ணணும். இப்படி தான் கொஸ்டின் வரும், இப்படி வந்துட்டு சால்வ் பண்ண சொல்கிற மாதிரி வரும். ஓகேவா, அவ்வளோதான். தேங்க்யூ.